ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு பாப்பாவுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம்னா கேரட் தோசை தான் கொடுக்க போறேன். தோசை சுட்டு கேரட் மேலே தூவலை, கேரட் வந்து அரைச்சிட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட என்னென்னலாம் சேர்த்துறோன்னு பார்ப்போம். இதுவும் ஒரு வெயிட் கெயினுக்கு தான். ஏன்னா இதில் நம்ம வந்து பொட்டுக்கல்ல சேர்க்க போகிறோம். பொட்டுக்கல்ல குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வெயிட் வந்து அதிகம்தான் ஆகும். அதே மாதிரி ஹெல்த்தியான வெயிட் தான் ஆகும். ஏன்னா நம்ம கேரட்டு இதில் வந்து சீரகம் போட போகிறோம். அது வந்து செரிமானத்துக்கு நல்லது, பசி வந்து அதிகப்படுத்தும் கேரட்டு சீரகம் கொடுக்கும்போது. எப்படி கொடுத்தேன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கேரட் எடுத்துக்கிட்டேன். கேரட் தோல் எல்லாம் கீறிட்டு பின்ன வந்து கேரட் கட் பண்ணி போட்டுட்டேன். சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். சீரகம் நீங்கள் நிறைய எடுத்தால் கூட எந்த பிரச்சனையுமே இல்லை. இது காலையில் பாப்பாவுக்கு கொடுக்கறது. சீரகம் எடுத்துக்கிட்டேன், பொட்டுக்கல்ல கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன், மிளகு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், உப்பு எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை நான் அரைக்கிறேன். இஞ்சி வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டும் சேர்த்திக்கலாம். நான் பாப்பாவுக்கு வந்து கேரட்டில் ரைஸு பின்ன இட்லி இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன், தோசை கொடுத்ததில்ல. அதனால வந்து நான் இஞ்சி பூண்டு இதில் நான் எடுத்துக்கல. கேரட் கஞ்சி வச்சு கொடுத்தோம்னா ஒரு துளி பூண்டும் போட்டு வேக வச்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும் குழந்தைக்கு. இன்றைக்கி வந்து நான் கஞ்சியாக கொடுக்கல இல்லையா, அதனால் நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். தேங்காய் வந்து பேருக்கு ஒரு துண்டு. தேங்காய் பால் ஆல்ரெடி சேர்த்துறது ரொம்ப நல்லதுன்னு நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். தேங்காய் பால் சாதமும் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா தேங்காயும் போட்டுக்கொள்ள, தேங்காய் கொடுக்கறதுனால நல்ல மையாக அரைச்சி போட்டுக்கணும். இதில் மிளகு சீரகம் எதுவுமே மேலே தெரியாத மாதிரி. ஏன்னா நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா சின்னதாக பேருக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 சுட்டு கொடுத்து பாப்பாவாக எடுத்து சாப்பிடட்டும், இனி பழகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் பெருசு ஒன்று சுட்டுட்டு நம்ம ஊட்டி விட்டுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா தான் எனக்கு இருந்துச்சு. அதனால் இதை நான் நல்ல மையாக அரைச்சிட்டு தோசைக்கு நம்ம மாவு அரைச்சிருப்போம் இல்லைங்களா, அது 2 கரண்டி மாவு நான் அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம உப்பு வந்து ஆல்ரெடி நான் மாவுலேயும் போட்டிருக்கேன், இதுக்கும் போட்டனால எங்களுக்கு இதுவே ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. இது நல்லாவும் இருந்துச்சு. அதனால் பாப்பாவுக்கு இப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றினேன். சரி ஒரு 2-3 மட்டும் சின்னதாக அப்படி ஊற்றிட்டு அவள் கையில் கொடுத்து பார்ப்போம், அவள் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம், கையில் எடுத்து சாப்பிட பழகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இப்படி 4 5 6 ஊற்றிட்டு அவள் கையில் கொண்டு போய் கொடுத்தேன். நல்லா வேக வச்சு கொடுங்க. ஆனால் நான் ஆயிலே இதில் யூஸ் பண்ணல, நான்ஸ்டிக் தானே, அதனால் நான் ஆயில் யூஸ் பண்ணாமல் தான் சுட்டிருக்கேன். கழுவுனது லைட்டாக ஈரமாக இருக்கிறது வந்து கழுவுனது. ஏன்னா நாங்கள் சுட்டுப்போம், அதனால் பாப்பாவுக்கு சுடும் போது கல்லெல்லாம் க்ளீனாக கழுவிட்டு தான் சுட்டோம். ஃபஸ்ட்டு இதை சுட்டுட்டு அவளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்துட்டு தான் அடுத்து நான் வந்து பெருசாக சுட்டு கொடுத்தேன். அதுவும் நான் ஊட்டி விட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டா. கேரட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வைக்கு வந்து ரொம்பவுமே நல்லது, நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இது ரொம்ப நல்லது. அது பல்லுக்கு அப்புறம் வந்து ஸ்கின்னுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள செல்ஸோட வளர்ச்சிக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். குழந்தைங்களோட எலும்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி விட்டமின் ஏவும் விட்டமின் சியும் இதில் வந்து நிறையாவே இருக்குது. அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் பாப்பா வெயிட் குறைஞ்சிட்டான்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால தான் இன்றைக்கி வந்து இது கொடுத்துருக்கேன். இது வந்து நல்ல பாடி வெயிட்டும் போடும். ஏன்னா ஹெல்த்தியான வெயிட்டு, எதுவுமே நம்ம ஹெல்த்தியான வெயிட் உடம்புக்கு கிடைக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுக்கணும். இதில் ஹெல்த்தி வெயிட் கெயின் இருக்குது, அதனால் நான் பாப்பாவுக்கு இதை கொடுத்தேன். நான் ஷார்ட்ஸில் வந்து பெனிஃபிட்ஸ் போடுறது இல்லை இப்போல்லாம், இனிமேல் நான் அதுவும் போட ஆரம்பிக்கிறேன். வீடியோலையும் சொல்லியிருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஸ்டாண்ட் வச்சு வீடியோ எடுக்கிறனால எந்த பக்கம் வச்சு எடுக்கன்னு தெரியலை. நான் இனி வந்து அதை சரி பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.